ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 8வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்ய ச மய்யர்ப்பித மனோபுத்திः மாமேவைஷ்யஸ்ய சம்சயः. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்ய ச மய்யர்ப்பித மனோபுத்திः மாமேவைஷ்யஸ் அசம்சயः மாமேவைஷ்யஸ்ய அசம்சயः அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது ஆகையினால் தஸ்மாத், இப்போ 2 ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, கடைசியில் எந்தெந்த நினைவை கொண்டிருக்கிறாயோ அந்த நேரத்தில் எப்படி கலேபரம், அதாவது அந்த காலேஜ மாமேவ சொல்லும்பொழுது முக்துவா கலேபரம், எதை நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டு வெளியே சென்றாலும், இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பினா அது போல நினைவே வரும்னு சொன்னார் இல்லையா, அது போலவே அதற்கு தொடர்புடைய பிறவுகளே கிடைக்கும்னு சொன்னார். அதனால் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஆகையினால் எல்லா காலங்களிலும் எல்லா கர்மங்களை செய்யும் பொழுதும் மாம் என்னை, அதாவது ஸ்ரீகிருஷ்ணரை அனுஸ்மர நினைத்து கொண்டிரு. அதுபோல் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே போர் யுத்தியாச்ச யுதம். அவன் இப்போ கான்வர்சேஷன் எல்லாமே அர்ஜுனுக்காக தான். அர்ஜுனன் என்ன சொல்லியாருது, அப்பா நான் சண்டை போட மாட்டேன், எனக்கு ரொம்ப ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு தானே ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அதனால் என்னையே நினைச்சுன்று யுத்தமும் பண்ணு, போரும் பண்ணு. போர் பண்ண மாட்டேன்னு சொல்லாத, சண்டை போட மாட்டேன்னு சொல்லாத. நீ இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே சண்டை போடுறதுக்கு தான், வந்துட்டு மாட்டேன்னு சொல்லப்படாது அப்படின்னு சொல்கிறார். மையர்ப்பித மனோபுத்திஹி, மயி என்னிடத்திலேயே அர்ப்பித மனோபுத்திகி, அர்ப்பணிக்கப்பட்ட மனதுடனும் அர்ப்பணிக்கப்பட்ட புத்தியுடனும் இருந்து என்ன செய்யணும், சந்தேகமின்றி ஒரு அசம்சய மாமேவ, இது மாதிரி மனதையும் புத்தியையும் என்னிடத்திலேயே ஸ்ரீகிருஷ்ணரிடத்திலேயே அர்ப்பணம் செய்து என்னையே வந்து அடைவாய். யுத்தம் பண்ணினாலும் வந்து அடைவாய். உன்னுடைய தினமும் தொடர்ந்து பஜனை பண்ணின்னு இருக்கே என்ன, சர்வேஷு காலேஷு அப்படின்னு எல்லா காலங்களிலும் எல்லா கர்மங்களையும் செய்யும் பொழுதும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாயே, அதுவும் உன்னை என்ன பண்ணும், என்னிடத்திலேயே கொண்டு சேர்க்கும். இதற்கு நான் அசம்சய, இதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது நீ கிரகஸ்தனாக இருந்தாலும் இல்லை சன்னியாசியாக இருந்தாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இல்லை உலகப்பற்றை விடாதவனாக இருந்தாலும் கூட அதனால் ஒரு கடுதலும் இல்லை. உன்னுடைய காரியங்களை நீ தொடர்ந்து செய்யலாம். இதுக்கோசரம் தான் முன்னாடி 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், நம்மளோட எல்லா காரியத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யலாம் நம்ம போலவே. ஆனால் கார்த்தால சூரிய உதயத்தில் ஒரு 6-7 நிமிஷம் பஜனம், சூரிய அஸ்தமன காலத்தில் ஒரு 6-7 நிமிஷம் பஜனம். இந்த பஜனை பகவன் நாம ஸ்மரணை அது இருந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டால், உனது சித்தம் மட்டும் இடைவிடாது பகவானிடம் நிலை பெற்று இருக்க வேண்டும். அதுவே அந்த ஒரு நாளில் இருந்ததே தொடர்ந்து அதுபோல் இருக்கிறதுக்கு மனத்தை பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆகையினால் ஒரு கையால் உனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிரு, இன்னொரு கையினால் என்ன பண்ண, இறைவனுடைய திருவடி வாரங்களை சரணார விந்தங்களை பற்றி கொண்டிரு. அது ரொம்ப சிறப்பானது. அப்போ நான் கிருஷ்ணா கொஞ்சம் துணைக்கு வாயேன், கிருஷ்ணா கொஞ்சம் வேலையை செய்யறதுக்கு தெம்பு கூட அப்படின்னு கேட்டுட்டே இருக்கலாம். இதெல்லாம் தாண்டின பிறகு வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்து, ஒரு 1/2 மணி அமைதியாக தான் உட்காந்துருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்பொழுது உன்னுடைய 2 கைகளாலேயும் பெருமாளுடைய சரணாரவிந்தங்களை பற்றி கொண்டு உன் மார்போடு அணைத்துக்கொள். அதுபோல் ஒரு பழக்கத்தை உன்னை தயார்படுத்திக்கோ. அது என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த உணர்வு இருக்கே அதுவே நம்மிடத்தில் என்ன பண்ணும், இனிமையான எண்ண ஓட்டங்களை வளர்க்கும். நம்முடைய மொழி, மனம், மொழி, வாக்கு என்ன இருக்கே, மனோவாக்காயம் சொல்கிறோமா, இந்த சரீரம் மனம் மொழி மெய் இது 3ம் என்ன பண்ணும், நாளடைவில் துளி துளியாக சுத்தமாகும். ஒரு 50 மாதமாக ஒரு பாத்திரத்தை தேய்க்கலை, ஒரு செப்பு பாத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே இப்போ 5 நிமிஷத்தில் 7 மணிக்கு ஆரம்பித்தா 7:05க்குள்ளே அது பளபளன்னு ஆகிடுமா? நிச்சயமாக ஆகாது. 5 வருஷமாக தேக்காத ஒரு பாத்திரம் 5 நிமிஷத்தில் புதுசாக ஆகாது. இட் வில் டேக் சம் டைம். தொடர்ந்து அதை என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சி தொலைச்சி ரெடி பண்ணால் அது ஒரு மாதம் 10 ஒரு வாரம் 10 மாதத்தில்
இல்லை ஒரு வாரம் 10 நாளில் அப்படின்னா நம்ம பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப அது என்ன பண்ணோம், பழைய புதுத்தன்மையை புது மெருகை அடையும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து இந்த பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு கையால் பகவானுடைய சரணார விந்தங்களை தொட்டுக்கொண்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிரு. வேலைகளில் கொஞ்சம் இன்னும் ஓய்வு கிடைக்கும்னு சொன்னால் அந்த நேரத்தில் உன்னுடைய 2 கைகளாலும் இறைவனுடைய சரணார விந்தங்களை பற்றி கொண்டு உன் மார்போடு அணைத்துக்கொள். அதாவது யுத்தியாச்ச அப்படின்னு சொன்னால் தர்மசாஸ்திர ரதாரூட வேத கட்க தராத்விஜாக, அதாவது எதை 2 கையாலையும் என்ன பண்ணணும், பெருமாளுடைய திருவடி வாரங்களை பற்றி கொண்டு கிருஷ்ணா உன்னை பண்ணாதே, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன், என்னப்பா ரிஷிகேஷா என் உயிர் காவலனே அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணணும், அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கணும். இது கேட்டுக்கொள்வதே இது ஒரு வேலையாக இருக்கணும். இது ஒரு பழக்கமாக ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒரு பழக்கம் எப்படி நாளாவட்டத்தில் நல்ல வழக்கமாக மாறிடும், இல்லை வழக்கத்தில் கொண்டு வந்தது நாளாவட்டத்தில் அது என்ன பண்ணோம், நாளடைவில் தன்னடைவே அது என்ன பண்ணோம், அது ஒரு நல்ல பழக்கமாக மாறும். அப்படின்றதுக்கு இந்த இறைவனுடைய நாமஸ்மரணை, பகவன் நாமஸ்மரணை மிகவும் அதற்கென்ன ஏற்புடையதாக அமையும். பெருமாள் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை மாறாத கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு உறுதி எடுத்துட்டு இந்த பெருமாள் எப்படி சர்வேஷு காலேஷு அப்படின்னு சொன்னால் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய நாமத்தை இடைவிடாமல் பஜனம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற உறுதியை வளர்த்துக்கணும். இதற்கும் பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னு அவனுடைய திருவாடி வாரத்திலேயே சரணம் புகுவோம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.